ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்க கிட்டத்தட்ட தமிழக மக்கள் எல்லாருமே 7 மாதங்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டு தற்சமயம் வெளியாகிடுச்சுங்க. முதற்கட்டமாக 5 மாவட்டத்தினுடைய ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ வெளியிட போகிறாங்க, அது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சொல்ல இருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ரேஷன் ஷாப்பில் யார் யாருக்கெல்லாம் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்ற சில முக்கியமான தகவல்கள் அனைத்துமே இந்த வீடியோ பதிவில் இருக்குங்க. ஸோ கிருஷ்ணகிரி மற்றும் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இந்த டிஆர்பியோடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்படி இதை செக் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன். ஸோ டிஆர்பி அப்படின்னு அடிச்சுக்கோங்க, அப்புறமேலுக்கு கிருஷ்ணகிரி. ஓகேங்களா? இப்படி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த கிருஷ்ணகிரி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஸோ டிஆர்பி கிருஷ்ணகிரி அடிச்சிங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ரிசல்ட்டு தற்சமயம் பப்ளிஷ் ஆகிடுச்சிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலான செலக்ஷனிஸ்ட். இந்த டிஆர்பி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி கிருஷ்ணகிரின்னு அடித்தா மட்டும்தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தாங்க இப்போ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சற்று முன் வந்து இந்த டிஆர்பியோடைய 6வது மாவட்டத்துடைய ரிசல்ட்டு வெளியிட்டாங்க. ஸோ கிருஷ்ணகிரியுடைய ரிசல்ட் வெளியானதுனால மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக தெரிவு பட்டியலில் என்னுடைய பெயர்கள் வரவில்லை அப்படின்ட்டு கோரிக்கை மேலே வச்சுருக்காங்க. இப்படி அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவை சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணகிரி உடைய ரிசல்ட்டுங்க. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுடைய ரிசல்ட். ஸோ சேல்ஸ்மேனாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 117 பேர் பக்கம் சேல்ஸ்மேனாக கேண்டிடேட்டாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம் அப்படின்ற மாதிரி 2-3 மாவட்டத்துக்கு டிஆர்பி காஞ்சிபுரம் அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பியோடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டு வருது. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பியோடைய ப்ரொஃபஷனல் செலக்ஷனிஸ்ட். ஸோ 2 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜருக்கும் காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜருக்கும் சில ப்ரொஃபஷனலிஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 கேட்டகரி பேக்கேஜருக்கும் சேல்ஸ்மேனுக்குமே 2 கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் செலக்ஷனிஸ்ட் உங்களுக்கு கிடைச்சாச்சுங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சற்று நேரத்தில் 2 மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சேலம், தருமபுரி, கோவை, ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பேக்கேஜோடைய லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 பேர், வெறும் 16 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ணிக்கிறது வேதனைக்குரியது அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இன்க்ரீஸ் பண்ணுங்க, வேகன்சிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்னும் சற்று நேரத்தில் மீதி இருக்கிற மாவட்டங்களுடைய ரேஷன் கடையுடைய ரிசல்ட் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசல்ட் அப்டேட்டை இப்படி தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு, காலை, எஸ்எம்எஸ் இப்படியெல்லாம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இனி வரும் காலங்களில் இந்த மாவட்ட வாரியாக ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ இன்று இந்த வரும் திங்கட்கிழமை காலைக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்து மீதி இருக்கிற மாவட்டங்கள், மீதி இப்போ ஒரு 10 மாவட்டத்துடைய ரிசல்ட்டை உடனடியாக உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற தகவலை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம், டிஆர்பியோடைய ரிசல்ட்டு உங்களை நெருங்கி விட்டது. இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் அதிகாரப்பூர்வமான டிஆர்பியோடைய இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ சற்று நேரத்தில் வந்து இந்த காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரியுடைய ரிசல்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சிருச்சு. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் ரிசல்ட் அனைத்துமே எதிர்பார்க்கலாம். மக்களே கவலையப்பட வேண்டாம், அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு ரிசல்ட்டை பற்றின அப்டேட்டை தினசரி நான் உங்களுக்கு நம்ம சேனல் மூலமாக வழங்கிட்டு வரேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை தட்டி விட்டுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நாளை வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வெளியிடுவதற்கு
வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திங்கட்கிழமை காலை நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜூன் 16ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் மீதி ஒரு 5 மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டை நீங்கள் டிஆர்பி இணையதளத்தை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க கிட்டத்தட்ட தமிழக மக்கள் எல்லாருமே 7 மாதங்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டு தற்சமயம் வெளியாகிடுச்சுங்க. முதற்கட்டமாக 5 மாவட்டத்தினுடைய ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ வெளியிட போகிறாங்க, அது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சொல்ல இருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ரேஷன் ஷாப்பில் யார் யாருக்கெல்லாம் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்ற சில முக்கியமான தகவல்கள் அனைத்துமே இந்த வீடியோ பதிவில் இருக்குங்க. ஸோ கிருஷ்ணகிரி மற்றும் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இந்த டிஆர்பியோடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தோடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்படி இதை செக் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன். ஸோ டிஆர்பி அப்படின்னு அடிச்சுக்கோங்க, அப்புறமேலுக்கு கிருஷ்ணகிரி. ஓகேங்களா? இப்படி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த கிருஷ்ணகிரி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஸோ டிஆர்பி கிருஷ்ணகிரி அடிச்சிங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ரிசல்ட்டு தற்சமயம் பப்ளிஷ் ஆகிடுச்சிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலான செலக்ஷனிஸ்ட். இந்த டிஆர்பி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி கிருஷ்ணகிரின்னு அடித்தா மட்டும்தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தாங்க இப்போ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சற்று முன் வந்து இந்த டிஆர்பியோடைய 6வது மாவட்டத்துடைய ரிசல்ட்டு வெளியிட்டாங்க. ஸோ கிருஷ்ணகிரியுடைய ரிசல்ட் வெளியானதுனால மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக தெரிவு பட்டியலில் என்னுடைய பெயர்கள் வரவில்லை அப்படின்ட்டு கோரிக்கை மேலே வச்சுருக்காங்க. இப்படி அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவை சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணகிரி உடைய ரிசல்ட்டுங்க. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுடைய ரிசல்ட். ஸோ சேல்ஸ்மேனாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 117 பேர் பக்கம் சேல்ஸ்மேனாக கேண்டிடேட்டாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம் அப்படின்ற மாதிரி 2-3 மாவட்டத்துக்கு டிஆர்பி காஞ்சிபுரம் அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பியோடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டு வருது. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பியோடைய ப்ரொஃபஷனல் செலக்ஷனிஸ்ட். ஸோ 2 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜருக்கும் காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜருக்கும் சில ப்ரொஃபஷனலிஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 கேட்டகரி பேக்கேஜருக்கும் சேல்ஸ்மேனுக்குமே 2 கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் செலக்ஷனிஸ்ட் உங்களுக்கு கிடைச்சாச்சுங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சற்று நேரத்தில் 2 மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சேலம், தருமபுரி, கோவை, ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பேக்கேஜோடைய லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 பேர், வெறும் 16 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ணிக்கிறது வேதனைக்குரியது அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இன்க்ரீஸ் பண்ணுங்க, வேகன்சிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்னும் சற்று நேரத்தில் மீதி இருக்கிற மாவட்டங்களுடைய ரேஷன் கடையுடைய ரிசல்ட் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசல்ட் அப்டேட்டை இப்படி தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு, கால், SMS இப்படியெல்லாம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இனி வரும் காலங்களில் இந்த மாவட்ட வாரியாக ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ இன்று இந்த வரும் திங்கட்கிழமை காலைக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்து மீதி இருக்கிற மாவட்டங்கள், மீதி இப்போ ஒரு 10 மாவட்டத்துடைய ரிசல்ட்டை உடனடியாக உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற தகவலை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம், டிஆர்பியோடைய ரிசல்ட்டு உங்களை நெருங்கி விட்டது. இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் அதிகாரப்பூர்வமான டிஆர்பியோடைய இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்படி இப்போ சற்று நேரத்தில் வந்து இந்த காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரியுடைய ரிசல்ட்
ரிசல்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சிருச்சு. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் ரிசல்ட் அனைத்துமே எதிர்பார்க்கலாம். மக்களே கவலையப்பட வேண்டாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு ரிசல்ட்டை பற்றின அப்டேட்டை தினசரி நான் உங்களுக்கு நம்ம சேனல் மூலமாக வழங்கிட்டு வரேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை தட்டி விட்டுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நாளை வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திங்கட்கிழமை காலை நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜூன் 16ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் மீதி ஒரு 5 மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டை நீங்கள் டிஆர்பி இணையதளத்தை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா?